ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் நினச்சல் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அங்கே போகிறதுக்கு கிளம்பிட்டோம். நானும் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட குட்டி பாப்பா எல்லாரும் காலேஜ்கிட்டே போகிறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே என்ன மீட்டிங் கேட்டிங்கன்னா, அங்கே இப்போது என்னோட பெரிய பொண்ணு யூகேஜி படிக்கிறாங்க. அப்புறம் யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்களே, அங்கே என்ன சொல்லி கொடுக்கணும், என்ன படிக்கணும், அது அங்கே மீட்டிங் இருக்கும் இன்னைக்கு. அதுக்கே எல்லா பேரண்ட்ஸ்கிட்டே கூப்பிட்றாங்க. இன்னைக்கு எல்லோரும் பேரண்ட்ஸு கூப்பிட்றாங்க. கோயம்புத்தூர் அங்கே பண்ணாரி அம்மா காலேஜ் சொல்லிட்டு இருக்கோம். அங்கே மீட்டிங் இருக்குது எனக்கு. எல்லோரும் அங்கே தான் போகிறாங்க இன்னைக்கு. பார்த்தீங்களா, எல்லோரும் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. இங்கே ஸ்கூல் டீச்சரும் இருக்காங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் இருக்குது. எல்லோரும் கிளம்பிட்டோம் காலேஜ்கிட்டே போகிறக்கு. அங்கே என்ன மீட்டிங் சொல்லுவாங்க அது நீங்கள் பாருங்கள், அப்புறம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு நல்லா தமிழ் தெரியாது. என்னோட தமிழ் தப்பு இருக்குன்னா எல்லாருக்கும் சாரி. உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலேஜ் கிட்டே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, எல்லோரும் காலேஜ் வெளில போயிட்டுருக்கோம். இது ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என் லைஃப்பில் இருந்துட்டால் ஃபர்ஸ்ட் காலேஜ். என்னோடய லைஃப்பில் காலேஜே பார்க்கல. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குது நான் பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வெளியில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது எனக்கு தெரில. நாங்கள் என்னோட லைஃப்பில் காலேஜும் தெரில, பார்க்கவே இல்லை. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லாயிருக்கு. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் எல்லோரும் வந்துட்டேன் இங்கே உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் காலேஜ் எல்லோரும் உள்ளே போயிட்டு இங்கே ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க. டீ கொடுத்து அப்புறம் உள்ளே போயிட்டு டைரெக்ட்லி அது மீட்டிங் ரூம் வச்சுருக்காங்களே, அங்கே போயிட்டு அது பண்ணிட்டு மீட்டிங் பண்ணிட்டு. நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. எல்லோரும் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கோ சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல. நான் எப்போ பண்ண முடியும் அதை ஃபுல்லாக பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே மீட்டிங் முடிஞ்சிட்டு அப்புறம் எல்லோரும் இங்கே கிளாஸ் ரூம்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரூமு. இங்கே என்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், என்ன படிக்கணும் எல்லாமே காமிக்கிறாங்க. இங்கே எல்லோரும் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே எல்லோரும் அழகாக குட் கேர்ளாக இருக்குது, குட் பாயாக இருக்குது. எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க. இங்கே தெரியுமா, எல்லோரும் இங்கிலீஷ் பேசுவாங்க சூப்பராக. எல்லோரும் தமிழில் பேச மாட்டாங்க. எல்லோரும் அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே இப்போது ஹிந்தி சொல்லிக்கூடாங்க. நீங்கள் பாருங்கள், அப்புறம் என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ மீட்டிங் முடிஞ்சிட்டு எல்லாருக்கும் கூப்பிடுறாங்க அங்கே கேன்டீன்கிட்ட சாப்பிட்டுக்கு. இப்போது எல்லோரும் கேன்டீன்கிட்ட போயிட்டுருக்கேன் சாப்பிட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஃப்ளவர் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. யார் இங்கே வந்துட்டீங்க அவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். நான் தெரில இங்கே தமிழ்நாட்டு நான் ஃபுல்லாக பார்க்கல, வெள்ளாமல் போகல. இங்கே இந்த காலேஜ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கே சொல்லிட்டே வந்தேன், இல்லைன்னா ஏதோ போக முடியாது. சரி, அப்புறம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெளியில் பாஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பாஸ் அங்கே சைடில் இருக்கும். அங்கே பாஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் ரிட்டர்ன் போகிறேன். இப்போ டைரெக்ட்லி ஸ்கூல்கிட்ட போகணும். ஸ்கூல் போயிட்டு அப்புறம் அங்கே எல்லாருக்கும் பாப்பா குட்டி வீட்டுக்கு போகணும். சரி, அப்புறம் எனக்கு பாருங்கள் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் படிக்கல. ஏன் படிக்கல கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூலில் ஃபுல்லாக படிக்கல. நான் 10th பாஸ், அப்புறம் படிக்கல. அங்கே படிக்க முடியல, காசு நிறைய வேணும். என் அம்மா அப்பா கிட்டே காசு இல்லை. அப்புறம் நான் கிளாஸ் 10 முடிஞ்சுட்டு நான் தமிழ்நாடு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இப்போ இங்கே தமிழ் பார்த்து லவ் மேரேஜ் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 குரங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். என்னால் சொல்ல முடியும். சரி, அப்புறம் நான் இங்கே ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். இங்கே எல்லாருக்கும் கிளாஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் வீட்டுக்கு கூட்டி போகணும். இப்போ பார்த்தீங்களா எல்லோரும் வந்துருக்காங்க. ஸ்கூல் லைஃப் தான் ரொம்ப என்ஜாய். நானும் ஸ்கூல் டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் படிக்க முடியல, என்ன பண்ணுறாரு. இந்த என் புள்ள பார்த்தீங்களா, இந்த அப்பா புள்ள. அப்பா தான் பிடிக்கும், அம்மா பிடிக்காது. பிடிக்கும், ஆனால் அப்பா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.